ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் பேக்கு முடிஞ்சிடுச்சு. இது 5.5 அடி வெட்டியிருக்கதா சொல்லியிருந்தேன். 5.5 அடி வேணாம், 1 அடி வேஸ்ட்டாக தான் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் 4.5 அடி வெட்டி இந்தமாரி போடுங்க. பேக்கு தைச்சிருக்கேன், தைச்சதை காட்டுறேன் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேக்கு தைச்சி முடிச்சாச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் 2 ஜிப்பு வச்சுருக்கேன். ஒரு ஜிப்பு, இன்னொரு ஜிப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். 2 ஜிப்பு வச்சுருக்கேன். இதில் மேலே தான் சுத்தமாக வச்சுருக்கேன். தைச்சது இதில் தெரியல பாருங்கள். தைச்சது எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இந்த இடுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மணி உள்ளேயே போயிடுச்சு. தைச்சது 2 தைய போட்டிருக்கேன், 2 வருஷம் போட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இதுக்கு அளவு என்னென்னா, நான் தைச்சேன்னு அதை எப்படி தைக்கிறேன்னு அதை பார்த்துக்கங்க. இதுக்கு அளவு உயரம் 11 அடி வெட்டணும். 11 இன்ச்சு உயரம், 11 அகலம் உங்களுக்கு 12 வெட்டுனா மடித்து இதை ஓரம் மடித்து தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஜிப்பு வச்சேன். உள்ளே 2 ஜிப்பு அளந்துக்கிட்டு, ஒன்று ஃபோன் வைக்கிற மாதிரி அளந்துருக்கிறேன், ஒன்று காசு வைக்கிற மாதிரி அளந்து அழகாக உள்ளே தைச்சிருக்கேன் பாருங்கள். கலர் எல்லாம் நல்ல கலரு. நான் இதில் மங்கலாக தெரியுது. அதான் இது 2 வீடியோவாக போட்டிருக்கிறேன் நான். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ நான் போடுற மாதிரி இருக்கிறேன், போட்டு காட்டுறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிப்பு பெரிய ஜிப்பு தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பூட்டி காட்டுறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதேமாரி அளவில் நெல்லிக்காய் முடிச்சு போடலான்னு இருக்கிறேன். நெல்லிக்காய் பேக்கு இதேமாரி தான் அளவில் கேட்டிருக்காங்க, இதே அளவில். ஆனால் நான் நெல்லிக்காவாக போடலான்னு இருக்கேன். அதுக்கு 24 ஒயர் வெட்டியிருக்கிறேன். இந்த பேக்குக்கு 12 தான் வெட்டினேன். இது ரெட்டையாக அரைநெல்லிக்காய் ரெட்டையாக வர்றதுனால நான் 24 ஒயர் 5.5 அடியில் வெட்டியிருக்கேன். இதுக்கு 4.5 தான் வெட்டினேன். இப்போ இது 5.5, 1 அடி கூட வெட்டியிருக்கிறேன். 5.5 அடி நெல்லிக்காய் நாட்டோட பேக்கு போடலான்னு இருக்கிறேன். அதுக்கு 5.5 அடியில் 24 ஒயர் வெட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், 2யும் சமமாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு 3 இன்ச்சு விட்டால் போதும். 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு விட்டுருக்கேன். 2.5 இன்ச்சு விட்டால் போதும். விட்டு மடிச்சுக்கிட்டு நெல்லிக்காய் நாட்டு போடுற மாதிரி நெல்லிக்காய் நாட்டு போட்டுக்க வேண்டியதான். நெல்லிக்காய் நாட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன், தனியாக வீடியோவோ. அதில் பார்த்துக்கோங்க. போட தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இதை மடிச்சுக்கிட்டு இதை இப்படி வச்சுக்கணும். ஒரு ஒயரை மறு ஒயரை 2ஆக மடித்து இப்படி கோத்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதுதான் சுற்று ஒயர். நமக்கு சுற்று ஒயரு இங்கே கொஞ்சம் வெட்டி விட்ருக்கோம். அதை தூக்கி மேலே போட்டு ஒயரை எடுத்து நாட்டில் 2ஆவது ஒயர் எடுத்து 2 நாட்டுலேயும் போட்டு இப்படி இழுத்துக்க வேண்டியதான். நெல்லிக்காய் நாட்டு வந்துடும். வலது பக்கம்தான் நம்ம பள்ள பகுதி, வலது பக்கம் இருக்கணும். ரோஸுக்கு இடது பக்கம் இருக்கணும். இதில் ஒரு 15 ஒயர் 15 மணி கொத்துருக்கேன் சுற்று ஒயரில். அதில் பாருங்கள் எப்படி தள்ளிக்கிறேன். நல்ல கலர், பச்சை கலரு. வீடியோவில் கொஞ்சம் மங்கலாக தெரியுது. அப்புறம் 2 ஒயரை எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி 12 நாட்டும் போட்டுக்கணும். 12 நாட்டும் போட்டு ஒரு மணி தள்ளி தள்ளி ஒரு நாட்டும் போடுங்க. நெல்லிக்காய் நாட்டு போட்டுருக்குங்க. இந்த அளவை நான் வச்சு பார்க்குறேன். பத்தலைன்னா இன்னும் 2 ஒயரு 4 ஒயரை வெட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு மணியை தள்ளிட்டோமா, தள்ளிட்டு மறுபடியும் இதை வளைச்சிக்கிட்டு 2 ஒயரை எடுத்துக்கணும். அதில் ஒயரை இப்படி போட்டு பிடிச்சிக்கணும். மறு ஒயரை மடித்து இப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு சுற்று ஒயரை தூக்கி மேலே வச்சிடணும். இது ரெண்டாவது ஒயரு பள்ள பகுதியை எடுத்து இப்படி போட்டுடணும். இது மூணாவது. இதை தூக்கி 2லேயும் சொருவிடணும். சொருவிட்டா நெல்லிக்காய் நாட்டு. சமமாக பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வழுக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ வருஷம் போடும் போது கொஞ்சம் வழுக்குது. மறு வருஷம் போடும் போதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மறுபடி போடுறோம் பாருங்கள். இன்னொரு நாட்டு போடுறோம் பாருங்கள். போட்டு இதை இப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது ஒயர் எடுத்து 2லேயும் மாட்டி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை தூக்கி இப்படி வைக்கணும். ரெண்டாவது ஒயரை எடுத்து இதில் போடணும். மூணாவது ஒயரை எடுத்து 2 லூப்புலையும் போட்டுடணும். போட்டு இழுத்துக்க வேண்டியதான். இழுத்தா நெல்லிக்காய் நாட்டு வந்துடுச்சு. இதேமாரி தான் ஒரு வருஷம் கொஞ்சம் வழுக்கும். மறு வருஷம்லாம் கரெக்டாக வந்துடும். வருஷம் இப்படி தான் இருக்கும். இதேமாரி நான் போட்டுக்கிட்டு கடைசியில் எத்தினி போட்டு வெட்டி விடும் போது காட்டுறேன். எத்தினி போட்டு அந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஒயர் வெட்டுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்தமாரி தான் ஒரு மணி 15 மணி நான் அதில் கோத்துருக்கேன். ஒரு மணியை கோத்து கடைசியில் பின்னிட்டு கடைசியில் வெட்டி விட்டுருணும். 3 வருஷம் தான் போட போகிறேன். இங்கே 1 வருஷம், மேலே 1 கீழே 1, 3 வருஷம் போட போகிறேன். இதை நான் போட்டுட்டு வெட்டி விடும் போது காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதை பின்னி முடிச்சிட்டேன். அதே அளவில் 11 பூ தான் வந்துச்சு. 2 ஒயரை எடுத்துட்டேன். மொத்தம் 22 ஒயர் வெட்டினா போதும் 5 அடியில். உங்களுக்கு வேணால் பெருசாக வேணுனாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் ஒயரை வச்சுக்கோங்க. நான் எனக்கு இந்த அளவு போதும். அதனால் 22 ஒயரு வெட்டியிருக்கிறேன் 5 அடியில். இப்போ இதை என்ன பண்ணணும், பின்னி முடிச்சிட்டேன். இந்த முனையும் வச்சு அப்படியே சமமாக வச்சு வெட்டி விட்ற வேண்டியதான். வெட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒயரில் 10 மணி கோத்துக்கோங்க. 11 பூ இருக்குது, 10 மணி கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு இந்த முனையில் உள்ளதில் இந்த ஒயரையும் விட்டுறணும், இந்த ஒயரும் விட்டுறணும். இப்போ இந்த 2 ஒயர்லேயும் தான் நம்ம கோக்க போகிறோம். இருக்கு பாருங்க, மணி இங்கே இருக்குது. இந்த 2 ஒயர்லேயும் 2 மணியை கோத்துக்கோங்க. ஒயரையும் விட்டுறணும். பின்ன ஒயர் வெட்டி விட்ட ஒயரு சைடில் உள்ள ஒயர்லேயும் 1 விட்டுறணும். கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஒயரையும் விட்டுறணும், இந்த ஒயரையும் விட்டுறணும். இந்த மணி கோத்துருக்கோம் பாருங்கள், அதில் முக்கோணமாக உள்ளதில் நம்ம இப்போ பின்னணும். அதுக்கு ஓரத்தில் அதே மாதிரி நம்ம அளந்து விட்டுக்கணும். அளந்து விட்டு அதை அப்படியே மடிச்சுக்கணும். அளந்து விட்டுட்டு இப்படியே மடிக்கணும். மடித்து இப்படி வளைச்சிக்கணும். மறு ஒயரை எடுத்து சுற்றிலும் போட்டு பிடிச்சிக்கணும். கடைசியாக போடுற ஒயர் சுத்து ஒயரு, முனையில் போட்ட ஒயரு சுத்து ஒயரு. ஆரம்பத்துலேருந்து போட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இதை மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை ஒரு லூப் மாதிரி வளைச்சிக்கோங்க. இது ரெண்டாவதாக உள்ள ஒயர்.
இதையும் எடுத்து இப்படி விளச்சி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயர் சுற்று ஒயர் போட்டோமே அந்த ஒயரை எடுத்து இப்படி பெரட்டி போட்டு பிடிச்சிக்கணும். கொஞ்சம் வழுக்குது. சாரி கொஞ்சம் வழுக்குது. இதை மடிச்சுக்கிட்டு இதை மடித்து இதையும் மடித்து எத்தனை போட்டாலும் மடித்து இதை மடித்து மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இதை எடுத்து இது உள்ளே போடுறோம். இதை எடுத்து மறுபடியும் இது உள்ளே போகிறோம். நெல்லிக்காய் நட்டு வந்துட்டு அடுத்த பூவில் கொஞ்சம் பிசுறாமல் போட்டு காட்டுறேன். எதாக இருந்தாலும் முனையில் உள்ளது கொஞ்சம் கஷ்டமாக தான் வருது. இந்த ஒயரை வர பெரட்டி இருக்குது. பாருங்க ஒரு நாட்டு போட்டாச்சு. இப்போ மறுபடி இந்த 2 ஒயர்லேயும் மணி கோக்குறோம். இது 2 ஒயர்லேயும் மணி கோத்து நம்ம பின்னுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அதேமாரி இந்த சுற்று ஒயரில் இந்த மணி இருக்கிற இடத்துல இந்த இடத்துலையும் ஒயர்லேயும் 2 மணி மாட்டிக்கணும். மாட்டிட்டு சுற்று ஒயர்லேயும் ஒரு மணியை எடுத்து இங்கே மாட்டிடணும். மாட்டிட்டு இங்கே பாருங்கள், இதை வளைச்சிக்கிட்டு இதை தூக்கி இப்படி போடணும். போட்டு இதை இப்படி சுற்றிக்கணும். போடும்போது கொஞ்சம் குளறுபடி ஆகிட்டு அடுத்த இதில் ஜாயின் பண்ணும்போது அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சுற்று ஒயரை தூக்கி இப்படி மேலே போடணும். மேலே போட்டு இது 2வது ஒயரு, இது 3வது ஒயர், 2 லூப்லையும் போட்டு இப்போ பிட்டா வந்துடுச்சு பாருங்கள். போடும்போது கொஞ்சம் லூஸாக தான் வரும். இப்போ மணிலாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் பிட்டாக வந்துடுச்சு. அதேமாரி ஆரம்பத்தில் பின்னும் போதும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், லூஸாக இருக்கும். சரியாக போக போக சரியாக வந்துடும். அதேமாரி அடுத்த வருஷம் பின்னும் போதும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் 2லேயும் 2 மணி கோத்துக்கணும். மேல் ஒயரில் 2 மணி கோத்தாச்சு. கோத்துட்டு சுற்று ஒயர்லேருந்து 10 மணி கோத்துருக்கோமே அதுலேருந்து ஒரு மணியை எடுத்து தள்ளி விட்டுக்கணும். இங்கே வரணும், ஒரு மணி எடுத்து தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்டுட்டு இப்படி தான் இருக்கும். முக்கோணமாக வரும், சமமாக வராது. இதை கொஞ்சம் லூஸாக உள்ளதை இப்படி இழுத்துக்கங்க. இழுத்துக்கிட்டு இங்கே வரும், இப்படி வளைச்சிக்கிட்டு இதை தூக்கி இப்படி வளைச்சி இதை இப்படி சுற்றிக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டு இதை நாட்டில் இது 2 நாட்டுலேயும் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பிட்டாக வந்துடும். வரி தான் அப்படி இருக்கும். மறுபடி இந்த கீழே உள்ள ஒரு வரி போடும்போது உங்களுக்கு சமமாக வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள். நான் அது பின்னி முடிச்சுட்டு அடுத்த வரி போடும்போது இந்த முனையில் சிக்கிச்சே அதை காட்டுறேன்.